இந்த ரசத்துக்கு பேர் தக்காளி ரசம். ரொம்ப சிம்பிளான ரசம், பட் டெஃபினட்டாக வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வணக்கம், வந்தனம், சுஷ்வாகர். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் என்ன சமையலோ. இன்னைக்கு நம்ம சமைக்கிறது ஒரு ஈஸியான அருமையான ஒரு டிஷ்ஷு. சாதாரணமாக எல்லாருமே கேட்கறது உண்டு, நீங்கள் ரசம் வச்சா அது எல்லா சமையலும் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. ரசம் யார் நல்லா வைக்கிறாங்களோ ஸோ அந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து சமையல் சூப்பராக தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரசம் நீங்கள் வைக்க போகிறீங்க, சமையலும் நல்லா செய்ய போகிறீங்க. இந்த ரசத்துக்கு பேர் தக்காளி ரசம். ரொம்ப சிம்பிளான ரசம், பட் டெஃபினட்டாக வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் ரசத்தில் எங்கள் ரசம் சரியாக வைக்க தெரியல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. கலக்கலான ஒரு தக்காளி ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 3, மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 4 பல்லு, கொத்தமல்லி அரை கை அளவு கொத்தமல்லி, எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த தக்காளி ரசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கிடையாது, தோரம் பருப்பு கிடையாது, புளி கிடையாது. ஸோ உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு தக்காளி ரசம். அந்த தக்காளி ரசத்தை இப்போ எப்படி செய்து பார்ப்போம். நான் பண்ணுறேன், ஒரு போல் எடுத்துக்கலேன். தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமாக ஒரு 3 கிராமில் சொல்லணும்னு நினச்சினா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் தக்காளி பழம் இருக்கும். இந்த 3 தக்காளி பழத்துக்கு நான் ஊற்ற போகிறது 2 கிளாஸ் தண்ணி. இது 1, 2வது. ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். என்ன பண்ணுறேன், இப்போது கை நல்லா அலம்பிக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டு கோவமாக பறிச்சிக்கோங்க. இதில் அந்த ஜூஸ் அப்படியே வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும். முதல்ல ஒரு தக்காளி பழத்தை படாத பாட்டு பறிச்சிட்டுருக்கேன். தோல் மேலே வர வரணும், நல்லா கசிக்கணும். நீங்கள் கட் பண்ணி போடலாமா? நீங்கள் கத்தியில் கட் பண்ணி போட வேண்டாம், மிக்சியில் வந்து சாப் பண்ணி போட வேண்டாம். கையில் போட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த கை மணம் கிடைக்கும். தக்காளி பழம் மட்டும் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. நான் தான் சாதாரண சொல்கிறது உண்டு, கோவமாக பறிச்சிக்குவான்னு. இந்த தக்காளி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். ஓகே, இந்த தோல் மேலே வரணும், இந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடணும். நல்லா பசிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தோல் வந்துச்சு. ஒரு இதில் உண்மை கிடையாது. இதில் நல்லா பனைஞ்சிட்டு அது தோலை வெளியே எடுத்துடலாம். இதில் கையில் முதல்ல செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவருனா கை யூஸ் பண்ணுறாரு, ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணக்கூடாதா, நீங்கள் நிறைய கேள்வி உங்கள் மைண்டில் இருக்குன்னு தெரியும். கை யூஸ் பண்ணால் அன்ஹைஜீனிக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், கையை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி அழகாக ஸ்டெரைல் பண்ணி அழகாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால சம் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் கையில் பண்ணால் தான் அதுக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ரசம் இது மாதிரி கையில் போட்டு தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஒரு தோல் பாருங்கள், இந்த தோலை மாத்திரம் போட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதில் சட்டி வச்சுக்கிறேன். சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் சொன்ன 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். சட்டியில் செய்கிறது என்ன பெனிஃபிட், வந்து குக்கரில் செய்யலாமா, ஸ்டெயின்லெஸ் சில்வரில் செய்யலாமா, இண்டோலியத்தில் செய்யலாமா, சட்டியில் செய்யலாமா, சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பாத்திரம், அதாவது காப்பர் பாட்டம், திக் பாட்டம் வெசலில் செய்யலாமா. இதில் வச்சா ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி இண்டோலியத்தில் ஒரு டேஸ்ட்டு, அது மாதிரி காப்பர் பாட்டம் வெசலில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது என்றைக்குமே வந்து இந்த சுவை மாறாது. என்றைக்கு மண்ணில் செய்கிறோமோ, சுட்ட மண்ணில் வந்து அந்த சட்டி வச்சு செய்கிறோமோ, அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் நீங்கள் சட்டியில் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அந்த கை மண்ணும் சொல்லக்கூடிய அதுவும் ப்ளஸ் சட்டிக்கே ஒரு டேஸ்ட் இருக்குது, சுட்ட மண்ணுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது.
கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் உங்கள் ஃபுட்டுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை சட்டியோடைய பதப்படுத்துது எப்படின்னா, புதுசாக வாங்குறீங்க நீங்கள், தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியை எடுத்து தண்ணியில் போட்டுங்க. டெய்லி தண்ணியை மாற்றிட்டே வாங்க. 4 நாள் ஊற வைங்க. 5ஆவது நாள் வந்து அரிசி கழுவுற தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு அப்புறம் தண்ணியில் போட்டு அலசிட்டோம்னா அந்த மண் வாசனை நம்ம சாப்பாட்டில் வராது. சாப்பிடும்போது சாதாரணமாக நம்ம புது சட்டி அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் மண் வாசனை வரும். அந்த பதப்படுத்திட்டிங்கன்னா அந்த மண் வாசனை வராது. முதல்ல வந்து சூடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சூடு பிடிச்சிட்டு இறங்காது. அந்தளவுக்கு இந்த சட்டிக்கு ஒரு மகிமை இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த தக்காளியை ஊற்றுறேன். இப்போ அடுத்ததாக நான் இடித்து போடுறதுக்கு பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை. இப்போ இந்த ரசம் கொதிச்சுட்டு இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது இடிக்கிறதுக்கு சொல்ல சாதாரணமாக வந்து ரசம் பொடி போடுவோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இப்போ நான் போட போகிறது மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு இடித்து போட்டீங்க அப்படின்னா அந்த ரசத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர், அதாவது வாசனை, அந்த சக்தி, அதாவது பூண்டு, மிளகு, சீரக சக்தி உள்ளே இறங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா இடிச்சுக்கிறோம். அந்த இடிச்ச பிறகு எப்படி வருது காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் நல்லா அழகாக நசுங்கி போச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், முள்ளமாக தூவுறேன். நீங்கள் வந்து இந்த 2 கிளாஸ் தண்ணிக்கு வந்து கண்டிப்பாக 4க்கு மேலே 4 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது ஓவர் போயிடும், அதாவது அந்த வாசனை ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி இது என்ன பண்ணோம், ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இதை கொதித்து நுர வரும். நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக உப்பு போட்டலாம். இப்போது நுர வரும் பாருங்கள். நுர வரும்போது என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ரசத்தை சாதத்தை குழைய வடிச்சிக்கணும். தலை இந்த ரசத்தை ஊற்றிக்கணும். சூடு சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றிக்கணும். நல்லா கருவாடு வறுத்து, அந்த கருவாடு கொஞ்சம் பொடி இருக்கும், அது தூளாக இருக்கும் இல்லையா, அதோடு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம வெஜிடேரியன் சைடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, கத்திரிக்காய் மசாலா, வெண்டைக்காய் மசாலா, வாழைக்காய் மசாலாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது நுர தள்ளுது. இப்போ என்ன பண்ணால் அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ஒரு சூப்பரான அதிரடி தக்காளி ரசம். இதில் கொத்தமல்லி போட்டுறேன். இப்போ என்ன மிக்சிங் ஆகுதுன்னா, சூடு சாதம் மிக்சிங், கருவாடு தூக்கு மிக்சிங்கு. இப்போ என்ன பண்ணால் ஒரு பாத்திரத்தை ஊற்றி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறப்பாங்க. ஒரு சூப்பரான எளிமையான ஒரு ரசம். பொருள் ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன பருப்பு கிடையாது, புளி கிடையாது. ஸோ இந்த தக்காளி பழத்துலேயே வந்து ஒரு அருமையான ஒரு ரசம் எடுத்துகிட்டு வரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஜீரண சக்திக்கு நல்லது. அது ஏன்னா மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு கலக்கல். இதையே நீங்கள்
மெதுவடை சுட்டு முக்கால் பாகமான பிறகு எடுத்து இந்த ரசத்தில் போட்டிங்கன்னா ரச வடை கலக்கல். ஸோ இந்த அதிரடி ரசம் எவ்வளோடா டைம் ஆகும் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், என்னோடய அசம்ஷன் மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரசம் ஒன்று. ரெண்டாவது, ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அன்டில்னஸ் நீங்கள் வந்து பூண்டு மிளகு சீரகம் ஜாஸ்தி போட்டதை தவிர மற்றபடி நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் 4 பல்லு பூண்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரசம் வந்து ஃபெயிலியர் ஆகாது. எனி நியூ கமர்ஸ் அது சமைக்க வரவங்க இந்த ரசம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ உங்கள் மாமியார் வாங்கிட்ட அருமையான ஒரு பேர் வாங்கலாம். இந்த ரசத்தை செஞ்சு பேர் வாங்குங்க.